அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். வேதிவினை வேகவியல் பாடத்திலிருந்து எடுத்துக்காட்டு 7 இந்த ப்ராப்ளத்தை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம கொஷினை பார்த்துடலாம். 400 கெல்வின் மற்றும் 200 கெல்வின் ஆகிய வெப்பநிலைகளில் வினைவேக மாறிலிகள் முறையே 0.04 மற்றும் 0.02 per செகண்ட் எனில் கிளர்வு ஆற்றலை கணக்கிடுக. முதல்ல கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை எழுதிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 வெப்பநிலை கொடுத்துருக்குறாங்க. குறைவான வெப்பநிலை 200 கெல்வின். ஸோ அதை T1 வச்சுப்போம். T1 200 கெல்வின். T2 400 கெல்வின். சரியா? இப்போது அந்த வெப்பநிலையில் வினைவேக மாறிலிகளை கொடுத்துருக்குறாங்க. வினைவேக மாறிலிகள் அப்படின்றப்ப கே. இப்போது 400 கெல்வினில் 0.04. அப்போ இங்கே இதை T2ன்னு வச்சுக்கிறோமா? அப்போ K2 = 0.04 per செகண்ட். அதே மாதிரி K1 0.02 per செகண்ட். இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க? கிளர்வு ஆற்றலை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. கிளர்வு ஆற்றலை EAன்னு குறிப்பிடுவோம். ஸோ EAவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறது? ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். 2 வேறு வேறு வெப்பநிலை இருக்குது, 2 வேறு வேறு வினைவேக மாறிலி இருக்குது. அப்போ நம்ம அரினியஸ் சமன்பாடை தான் பயன்படுத்தணும் இல்லையா? அதை டிரைவ் பண்ணியிருக்கோம். அப்போது ஃபார்முலா என்னது? லாக் K2/K1 ஃபார்முலா நமக்கு தரோவாக தெரியணும். = EA/2.303 R bracket T2 minus T1 by T1 into T2. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், K2 நமக்கு தெரியுமா? K1 தெரியும்ல, R தெரியும், T2 தெரியும், T1 தெரியும். ஸோ EAவை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஏன்னா லாகு இங்கே கீழே 2.303 R இதெல்லாம் இருக்குது. ஸோ முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். சரியா? இப்போ லாகுக்கு லாக் போட்டுறேன். K2 என்னது? 0.04. K1 0.02 = EA/2.303 into 8.314 into ப்ராக்கெட் போட்டுருவா. T2 எவ்வளவு? 400 கெல்வின் மைனஸ் T1 200 கெல்வின் பை 200 போட்டிருக்கணும். T1 பெருக்கல் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 400 கெல்வின் இன்ட்டு 200 கெல்வின். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இங்கே யூனிட் போட்டேன்னா இங்கே போட மறந்துட்டேன் இல்லையா? 8.314 ஜூல் per கெல்வின் per மோல். அதே மாதிரி வினைவேக மாறிலிக்கு பர் செகண்ட். ஸோ பர் செகண்ட் யூனிட்டையும் நான் போட்டுட்டேன். யூனிட் பாருங்கள் இப்போ எப்படி கேன்சல் ஆகுதுன்னு. இதுவும் கேன்சல் ஆகிடும். ரைட்டா? இது 400 மைனஸ் 200 என்னவா இருக்கும்? இது 200 கெல்வின். 400 இன்ட்டு 200 அது அப்படியே இருக்கட்டும். இந்த 200 கெல்வின் இந்த 200 கெல்வின் கேன்சல் ஆகிடும். சரி, நான் அடுத்த ஸ்டெப்லேயே போடுறேன். இந்த 0.2 0.4ல் 2 டைம்ஸ் போகும். இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? log 2 இருக்கா? = EA இருக்கா? அப்படியே போட்டுறேன். பை 2.303 இன்ட்டு 8.314 ஜூல் per கெல்வின் per மோல் இன்ட்டு இந்த 200Kவும், அதாவது இதை கழிச்சா 200K வரும். இந்த 200Kவும் இந்த 200Kவையும் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இங்கே 1/400K தான் இருக்கும். ஓகே, இதில் யூனிட் பாருங்கள். இந்த 2 பேருமே கீழே இருக்காங்க. பெர் கெல்வின் கெல்வின் கேன்சல் பண்ணிடலாம்ல. அப்போது ஜூல் பெர் மோல் தான் இருக்கும். இப்போ இவங்க எல்லாரையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த லாக் 2ஓட மதிப்பும் பார்த்திங்கன்னா 0.3010. இப்போ என்ன ஆகுது? EA =
இவங்க இல்லைன்னா மேலே போயிடுவாங்க. இந்த பக்கம் போகுது = தாண்டி போகுதுன்னா எல்லோரும் மேலே போயிடுவாங்க. இப்போ log 2ஓட மதிப்பு 0.3010 இன்ட்டு இது 2.303 இன்ட்டு 8.314 இன்ட்டு 400 ஜூல் பர் மோல். இப்போ இதை நீங்கள் பெருக்கணும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக பொறுமையாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா 2305 ஜூல் பர் மோல்னு வரணும். ஸோ இந்த பெருக்களையுமே நான் போட்டிருப்பேன், ரொம்ப டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால இது சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் தானே, நீங்கள் பண்ணி இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிவிடுங்க.